வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எம்ஜிஆரின் நூற்றாண்டு கொண்டாடப்படும் இந்த ஆண்டில் அஇஅதிமுக கடந்த கால் நூற்றாண்டு காலத்தில் சந்திக்காத பெரும் சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் அந்த கட்சியின் பெயரும் கூட முடக்கப்பட்டிருக்கிறது. இரு அணிகளாக பிரிந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டதன் விளைவாக தற்காலிகமாக சின்னமும் கட்சியின் பெயரும் முடக்கப்பட்டு வேறு சின்னங்களும் பெயர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பெரும் பின்னடைவை டிடிவி தினகரன் தலைமையிலான இன்றைய அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பன்னீர் இரட்டை இலை தமக்கே சொந்தம் என்று பன்னீர்செல்வம் அணி வாதிட்டது. எங்களுக்கு தராதது ஏமாற்றம் தருகிறது, அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொன்னாலும் கூட ஒரு பிளவு இந்த கட்சியில் இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் அந்த அணிக்கு இது வெற்றி. ஆர்கே நகர் தொகுதியில் இந்த பிளவு என்பது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? புதிய சின்னத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மக்கள் மத்தியில் செல்வாக்கை எந்த சின்னம் பெறும்? தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு என்பது சரியான ஒன்றா? சான்றுகள் ஆவணங்களின் அடிப்படையில் விசாரிப்பதற்கு போதுமான நேரம் இல்லை என்று சொல்லி சின்னத்தை முடக்குவது என்பது ஏற்கத்தக்க ஒரு செயலா? ஆர்கே நகர் சோதனையில் அதிமுக எந்த அளவுக்கு கரை சேரப்போகிறது? நம்மோடு இந்த அமர்வில் பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், அஇஅதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே இன்பதுரை அவர்கள். வணக்கம். இன்பதுரை அவர்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த வழக்குக்காக போயிருந்தீங்க, வாதிட்டீர்கள். இந்த முடிவை தேர்தல் ஆணையம் தரும்னு எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. இந்த செக்ஷன் 15, அதாவது தேர்தல் சின்னம் 15வது பேராகிராஃபில் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் இருக்குது. அதுபடி அவங்க இது பியூர்லி நம்பர் கேம். யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவற்றிற்கு மேலாக ஒரு கட்சியினுடைய சுப்ரீம் பாடி, உயர் தனி சிறப்புமிக்க அங்கம் என்று கூறப்படுகிற பொது குழுவில் எத்தனை உறுப்பினர்களை ஒரு அணி பெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தீர்களானால் அரசியலில் பாலகர்கள் கூட சொல்வார்கள், மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறது, அதிக பலத்தோடு இது இருக்கிறது என்பது தெரியும். 65 பேர்கள். நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், ஒரு இயக்கம் என்பது கொள்கை ரீதியானது, கும்பல் என்பது கூடி கலைவது. இயக்கம் என்பது ஒரு திட்டத்தோடு ஒரு சிந்தனையோடு நாடி நிலைப்பது. அவ்வாறு நாடி நிலைத்திருக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். வெறும் 65 பேர்களை கொண்டு, அதாவது ஜெனரல் கவுன்சில் என்று சொல்லப்படுகிற பொதுக்குழுவினுடைய 65 உறுப்பினர்கள் மட்டுமே தேர்தல் கமிஷன் முன்பாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 2015 என்று நினைக்கிறேன், 2015 சட்டமன்ற 2012 பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்டவர்களை கிட்டத்தட்ட 1900 பேர்களை உடைய வேட்பு பிரமாண பத்திரங்களை நாங்கள் தாக்கல் செய்தோம். எனவே கண்கூடு நாங்கள் தான் பலம் பொருந்தியவர்கள், இதுதான் உண்மையான அதிமுக. இல்ல, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நீங்கள் உண்மையானவர்களா அவர்கள் உண்மையான அதிமுகன்ற ஆய்வுக்குள்ள போக முடியல. நீங்க 15,000 பக்கத்தை பன்னீர்செல்வம் தனி வைத்திருக்கிறது. நீங்க ஒரு 3,500 பக்கத்துக்கு மேலான ஆவணத்தை கொடுத்துருக்கீங்க. மொத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தா 20,000 பக்கம் எங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 20,000 பக்கத்தை அலசி ஆராய்வதற்கு இந்த தேர்தலுக்குள்ள செய்ய முடியாது. எனவே தற்காலிகமாக இதை முடக்குகிறோம், அவசரப்பட்டு எந்த முடிவையானும் எடுத்து யாருக்கேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. இது ஒரு அநீதியான கருத்து. தேர்தல் கமிஷன் என்பது சட்ட ரீதியாக பார்க்க வேண்டும். ஒரு பழைய பேப்பர் கடைக்காரனை போல நடந்திருக்கக்கூடாது. அதிகம் பேர்களை அவர்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. 3 வழக்குகள் இந்தியாவிலே இதுவரை இருந்திருக்கின்றது. ஒன்று சாதிக் அலி வழக்கு, இன்னொன்று தெலுங்கு தேசம் வழக்கு, இன்னொன்று சமாஜ்வாடி வழக்கு. இந்த 3 வழக்கிலுமே தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தெளிவான முடிவு, செட்டில்டு லா என்பதை எடுத்திருக்க. என்ன என்றால், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அணிக்கு எவ்வளவு இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், அதுபோல பொதுக்குழு உறுப்பினர்கள், சுப்ரீம் பாடி என்று சொல்லப்படுகிற பொதுக்குழு உறுப்பினர்கள், இதை கொண்டுதான் நீங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த
இவர்கள் கூறுவது போல, பன்னீர்செல்வம் அணியினர் கும்பல் கூடுவதைப் போல அவர்கள் கொண்டு வந்திருக்கிற பேப்பர்கள் அடிப்படையிலே தராசிலை நிறுத்தி பார்ப்பது அல்ல. இது தவறானது, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனைவருமே இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் அறிந்தவர்கள், பொது நியாயம் அறிந்தவர்கள் இதை வலுவாக எதிர்க்கிறார்கள். சரி, அதற்கு பிறகு நிறைய கேள்விகள் இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. மற்றவருடைய கருத்தை கேட்டு இது சட்டம் அறிந்தவர்கள் இதை ஏற்க மாட்டார்கள், தேர்தல் ஆணையம் ஒரு அநீதியை இழைத்திருக்கிறது அப்படின்ற பார்வையை அதிமுக முன்வைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை அவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த சின்னம் நிரந்தரமாக முடக்கப்பட வேண்டும் என்ற பொருள்பட கூட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்து சொல்றதுக்கு முன்னாடியே வைகை செல்வன் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சில நாட்களுக்கு முன்னால் தமிழிசை அவர்கள் ராஜா அவர்கள் சொன்ன கருத்தை மேற்கோள் காட்டி இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்குத்தான் வாய்ப்புன்னு அவங்க சொன்னதை மேற்கோள் காட்டி அவர் ஒரு கண்டனத்தையும் அந்த நேரத்தில் தெரிவிச்சிருந்தார். இந்த முடிவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறதுன்னு வைகை செல்வன் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார். தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையத்தின் முடிவை எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியது போல நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சரியான நியாயமான முடிவைத்தான் அவர்கள், முடிவு என்று சொல்வதை விட ஒரு டெசிஷன், இப்போ தற்காலிகமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கதே. தமிழகத்தில் ஒரு கடந்த 3 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசாதாரணமான சில சூழ்நிலைகள், முடங்கிப்போன நிர்வாகம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆட்சி இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு சில வேண்டத்தகாத சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த முடிவானது வரவேற்கத்தக்கதே. குறிப்பாக ஒரு வழக்கில் 4 வருடங்கள் சிறை தண்டனை பெற்ற ஒருவரை சிறையிலே சென்று சந்தித்து அந்த சிறைக்கு வெளியே இருந்து இவர்களுடைய மூத்த அமைச்சர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் இந்த அரசு நடக்கிறது என்று சொன்னது என்பது தமிழக மக்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதற்காக இந்த மக்கள் இந்த அரசை கொண்டு வந்தார்களோ அந்த அரசு அதை வழி தவறி செல்கிறது என்கின்ற அடிப்படையில் மக்களுடைய கருத்தை தான் எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதிபலித்தார். நீங்க சொல்றது ஒரு பொதுவான கருத்து, அதுதான் பிஜேபி பார்வையில் நின்று இந்த விஷயத்தை பார்க்கிறீங்க. ஆனால் மக்கள் சசிகலா அவர்களை ஏற்கவில்லை. சசிகலா சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை அமைச்சர்கள் சந்தித்தது மக்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்குறது, அவருடைய அறிவுரைப்படி ஆட்சி நடக்கலாமா அப்படின்ற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. அவர் அந்த கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். எங்கள் கட்சி நடக்கிறதுன்னு சொல்லலாம். சிறையில் இருந்தாலும் அவர்கள் எந்த வழக்குல, குற்ற வழக்குல சிறைக்கு போனாலும் அவர்தான் அவர்களுக்கு இந்த நிமிடம் வரையிலும் இடைக்கால பொதுச் செயலாளர். அது கட்சி. இந்த சூழ்நிலையில இந்த முடிவு அப்படின்றது தேர்தல் ஆணையத்தை எந்த வகையில கட்டுப்படுத்தும்? இது பொதுவான நிலையில் ஒரு ஆட்சியின் செயல்பாடு, கட்சியின் செயல்பாடை பார்க்கிறது வேற. ஒரு கட்சி பிளவுபடுகிறது, அதற்குள் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா, சிதறல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறப்ப தேர்தல் ஆணையம் இதற்கு முன்னால் பின்பற்றிய நடைமுறைகளை இதுல பின்பற்றல. இல்ல அப்படி யார் பெரும்பான்மை அப்படின்னு தீர்மானிக்கிறதுல அநீதி இழைச்சிருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி எனக்கு தெரிந்து அந்த மாதிரி ஒரு அநீதி எப்போ அநீதி இழைக்கப்பட்டதாக சொல்லலாம்னா ஒரு இறுதி முடிவு எடுத்து இனிமேல் இந்த சின்னத்தை இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது அநீதி. ஆனால் அவசரமாக ஒரு இடைத்தேர்தல் வரும் பொழுது ஒரு வழக்கு செல்கிறது, அவங்க ஒரு முறையிடும் பொழுது கண்டிப்பாக இது போன்ற செய்வதில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தவிர நண்பர் சொன்னார், என்பதுரை அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 2000 1900 பேர் அதெல்லாம் கூட இருக்கலாம். நான் அதெல்லாம் அதுக்குள்ளே, ஏன்னா அது அவர்களுடைய கட்சியினுடைய விவகாரம், அதுக்குள்ளே போகிறேன். ஆனாலும் ஒரு தேர்தல் ஆணையமானது அந்த 1900 பேருடைய கையெழுத்தும் உண்மைதானா அப்படிங்கிறதுலாம் ஆராய முடியாது. ஸோ அதுக்கு தே வில் டெஃபினெட்லி டேக் மோர் டைம், அதிக நேரம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யும். நான் ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தால் என்ன செய்வேன்னா, 2 பேர் விசாரிக்கும் பொழுது உடனடியாக நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாத சமயத்தில் இந்த நாளைய, அதாவது இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிற நிலையில் அநீதி இழைக்கக்கூடாது, யாருக்காக இருந்தாலும் அநீதி இழைக்கக்கூடாதுன்ற அந்த நேரங்களில் பண்ணுறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் அவர்கள் சொன்னது என்ன, எதற்காக அவர் பிஜேபி மீது சொல்கிறார்? தமிழிசை அவர்கள் சொன்னது வாய்ப்பு. ஆனால் இவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை குறை சொன்னால், அவர்கள் மீதான ஒரு இவர்களால் தான் என்று சொன்னால் அவர்கள் வலுப்பெற்று விடுவார்கள் என்று அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தான் டைவர்ட் பண்றதுக்காக பிஜேபி பக்கம் திருப்பி விடுறாரு வைகை செல்வன். இதுதான் நடக்குதே தவிர
பிஜேபிக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது. அதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் தாராளமாக அவர்கள் சொல்லட்டும், தவறில்லை. தவிர அவங்களை பொறுத்தவரையிலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அணி வலுப்பெற்று விடக்கூடாது, இதன் பின்னால் பாஜக என்கிற சக்தி இருக்கிறது என்று அவர்களை வலுவிழக்க செய்வதற்காக செய்யும் வாதம் தான் பாஜகவின் மீது அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு என்று என்னுடைய கருத்து. நம்மோடு அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா என்கிற கட்சியின் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த அமைப்பின் முன்னணி நிர்வாகிகளில் ஒருவர் முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் இணைந்திருக்கிறார். திரு பாண்டியராஜன், இந்த தேர்தல் என்பது சுவாரஸ்யமான தேர்தலாக மாறியிருக்கிறது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவை திரு இன்பதுரை பொதுக்குழு அமைப்பு ரீதியாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பெரும்பான்மை எந்த பக்கம் எங்கள் பக்கம் என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக ஒரு அநீதியை நீதிக்கு புறம்பாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறதுன்னு அதிமுக முன்வைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆய்ந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ற பார்வையை, அந்த வகையில் இந்த முடக்கம் என்பது சரியானதுதான், விசாரித்த பிறகுதான் அந்த தேர்தல் சின்னம் என்பது ஒதுக்கப்படணுன்ற காரியத்தை சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா என்ற புது கட்சியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு தேர்தலுக்காக அந்த அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களும் தான் இல்லைன்னு சொல்லல. சொன்னது ஒரு சின்ன கும்பல் ஒரு கும்பல். நாங்கள் நாடி நிலைப்பவர்கள், நாங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இயக்கத்தில் இருக்கிறோம். 122 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு கூட எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சபாநாயகர் ஆசனத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிற தனபால் அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடிக்கிற வேலையை, புரட்சி தலைவி அம்மாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற அவருடைய ஆசையை விருப்பத்தை ஒரு தாழ்த்தப்பட்ட சமாஜத்தில் வந்தவரை அவருடைய காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையிலேயே அம்மா மீது அன்பு வைத்திருந்தால் அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்ளவில்லை. தனபாலுக்கு ஆதரவாக எண்ணத்தை ஈடேற்றுகிறவர்கள் அனைத்து இந்திய இதுல எப்படி அவங்க கலந்துக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவங்க வாக்கெடுப்பை தள்ளி வைக்க வேண்டும், பகிரங்கமான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஒரு ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் கருத்தை சொன்னாங்க. அவங்களுடைய கோரிக்கையை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளல என்ற குறைபாடு அவர்களுக்கே இருக்கு. சபாநாயகர் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அவங்க எப்படி சபாநாயகருக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்க? ரகசிய வாக்கெடுப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. 22 பேரு இந்த கதையெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. இந்த 122 பேர் எப்படி பிடித்து வைக்கப்பட்டார்கள், அவர்கள் எங்க சுதந்திரமாக வாக்களிக்க விட்டீங்க, இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க, போயிட்டு வர்றீங்க இல்ல, அன்னைக்கு தேதிக்கு வந்து 122 கிளாக் பண்ணது, இன்னைக்கு 122 இன்னைக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது அதே 122 நாங்களும் கூட தான் அதை எதிர்த்து வாக்களிச்சிருப்போம். இன்னைக்கு தேதிக்கு உள்ள இருந்தோம்னா அம்மாவால அறிவிக்கப்பட்ட சபாநாயகர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்றைக்கு சபாநாயகருக்கு எதிராக வந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதால் என்னுடைய சொந்த ஆதரிச்சிருப்போம். நாங்க இன்னைக்கு அவரை இருந்தோம். இன்னைக்கு வந்து அவர் காப்பாற்றப்படுவார்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியும், எந்த கேள்விக்குறியும் கிடையாது. அதுல வந்து நாங்க ஒண்ணும் இது பண்ண விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான அஇஅதிமுக நாங்க அப்படின்றத எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்புக்கு நாங்க எதுவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல, வெடிக்கல, எந்த இதுவும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சின்னம் முடக்கப்படாமல் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும்ன்றது எங்களுடைய கருத்து. அந்த கருத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். ஃபார் வாட் எவர் ரீசன் வந்து அந்த டெம்பரரி பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற முதற் கருத்தை விட்டுட்டு அவங்க நேரம் வந்து இரட்டை இலைக்கு மட்டும் நீங்க பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து மிச்ச நாளையும் கேட்டுட்டோம். அதனால இன்னைக்கு இதை மட்டும் கேளுங்கன்னு சொல்லி பண்ணதுனால இது நிகழ்ந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் இதுல வருத்தம் தான். இரட்டை இலையை வந்து முடங்காமல் வெகு விரைவில் மீட்டெடுப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் நாங்க எடுக்க போறோம். சட்ட ரீதியான, அரசியல் சாசன ரீதியாக. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கள் இருக்கிறதாக அபிடவிட் தாக்கல் செய்யறாங்க, பெரும்பான்மை எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் பக்கம். எப்படி நீங்க மீட்க முடியும்? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்குங்க கண்டிப்பா இதுல வந்து அடிப்படையான கேள்வி வந்து அந்த தேர்தல்னு அவங்களே கூட சொல்லல, அப்பாயிண்டட் ஜெனரல் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெம்பரரி பொதுச் செயலாளர் இல்லாத முடிச்சுக்கிறேன், இல்லாத ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பொறுப்புக்கு செல்லாத இங்க பாருங்க, இல்லாத ஒரு பொறுப்பு இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரிக்கு
தகுதி இல்லாத ஒரு நபரை 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கல அவங்க செல்லாத ஒரு செயல்முறை மூலமாக நியமித்தது அந்த பொதுக்குழு. இது தவறுன்றது எங்களுடைய அடிப்படை வாதம். இந்த 3 கவுண்ட்லையும் இல்லாத பொறுப்பு, தகுதி இல்லாத ஒரு நபர், அங்க செல்லாத ஒரு செயல்முறையில பண்ணியிருக்காங்கன்றது எங்களுடைய அடிப்படை வாதம். இந்த வாதம் சரின்னு நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட எலெக்ஷன் நல் அண்ட் வாய்டு. அவங்க எலெக்ஷன் நல் அண்ட் வாய்டுனா அவங்க போடக்கூடிய எல்லா ஆர்டரும் எந்த ஆர்டரும் செல்லுபடி ஆகாது. அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அவைத்தலைவர் அந்த கட்டத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் போகல. இப்ப அதை பற்றி முதல்ல அந்த 4 ஆர்குமெண்ட்ஸ் எந்த முடிவுக்கும் அவங்க வரல. தேர்தல் வரல. ஆனா எனக்கு ஒரு அர்ஜென்சி இருக்கின்றதுனால நீங்க போயிருந்தீங்க, நானும் முத ஆர்குமெண்ட்ல நானும் போயிருந்தேன். ஓகே, தயவுசெய்து அதுவும் இதுவும் தொடர்பு உடைய ஒரு விஷயம் தான். நிச்சயம் தொடர்புடையது. கொஞ்சம் இருங்க. தேர்தல் கமிஷன் என்ன நடந்தது என்றால், முதலில் எடுத்த உடனே வாதத்தை துவக்குவதற்கு முன்பாக இரட்டை இலை தொடர்பாக மட்டும்தான் பேச்சு, பொதுச் செயலாளர் பற்றி பேசவில்லை என்று கூறிவிட்டார்கள். இரட்டை இலை தொடர்பாக என்ன செட்டில்டு லா என்ன சொல்கிறது? 3 வழக்குகள் நான் ஏற்கனவே சொன்னேன். 3 வழக்குகள். அவர்கள் தேர்தல் கமிஷன் என்ன தவறு செய்தது என்றால், தேர்தல் அறிவிக்கை வந்த பின்பு இந்த வழக்கை எடுத்திருக்க கூடாது. 14ஆம் தேதி எடுத்திருக்க கூடாது. அவ்வாறு எடுத்திருந்தால் மறுநாளே விசாரணையை வைத்திருக்க வேண்டும். 21ஆம் தேதிக்கு வைக்கிறார்கள். 21ஆம் தேதி இவர்கள் பழைய பேப்பர்காரன் நான் ஏற்கனவே சொன்னது போல அடுக்கி கொண்டு வருகிறார்கள். எண்ணிக்கையை பார்த்து அவர்கள் மலைத்து விட்டார்கள். அது சட்டப்படி தவறு. எவ்வாறு எடுத்திருக்க வேண்டும் என்றால், அதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் பக்கம் எவ்வளவு இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று பார்த்திருக்க வேண்டும். அதாவது தேர்தல் கமிஷன் ஒரு நோட்டீஸை அனுப்புவதற்கு முன்பு 3 விஷயங்களை கவனிக்க வேண்டும். இஸ் தேர் எனி ஸ்பிளிட், பிளவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். போதிய அவர்களுக்கு தேவையான அளவு அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த ஆதரவுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மூன்றையும் சீர்தூக்கி பார்க்கவில்லை என்பதுதான் உங்க கருத்து. உங்க அளவுல சரி. தேர்தல் ஆணையம் 9 பக்க ஆர்டர் அதுல பாஸ் பண்றதுல ஒரு இடத்துல சொல்றாங்க உங்களோட கன்டென்ஷனை அவங்க ஏற்றுக்கொள்ளல. நீங்க சொன்னது எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை என்பது ஒரு இன்டர்னல் டிசென்ட், ஒரு உட்கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம், ஒரு சிறிய அதிருப்தி அப்படின்ற அளவில் நீங்க சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. மாறாக இது 2 ரைவல் குரூப்ஸ், போட்டி அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி, அதைத்தான் தவறு என்று சொல்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவு தேர்தல் ஆணையம் இந்த கட்டத்தில் வந்திருக்கிறது. இந்த தேர்தல் இந்த வழக்கு என்பது 2வது நம்பர் 2 ஆஃப் 2017. நம்பர் 1 என்ன என்றால் சமாஜ்வாடி. அதிலே இதைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள். அதற்கு நேர் கான்ட்ரரியாக, நேர் எதிரடையாக இந்த தீர்ப்பு. சமாஜ்வாதிக்கு ஒரு அளவுகோல், உங்களுக்கு ஒரு அளவுகோல் என்று தவற 2 அளவுகோலை சட்ட ரீதியான கேள்விகள் பதில்கள் ஒரு பக்கம், தார்மீக ரீதியான கேள்விகள் பதில்கள் இன்னொரு பக்கம். இன்னைக்கு தேதிக்கு என்ன கேள்வி? ஆர்கே நகர் பை எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புறேன். எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணிட்டு சட்ட ரீதியா நடக்கல, இந்த ஆர்குமெண்ட்லாம் ஒரு ட்ராக்கிங்க. இன்னொன்னு, இன்னைக்கு அங்க போய் நின்னீங்கன்னா அங்க கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணு, அம்மாவோட அகால மரணத்திற்கு யார் காரணம்? அதுதான் அங்க இன்னைக்கு இருக்கிற இஷ்யூ. இது எதுவுமே கிடையாது. அவங்கள மாற்றம் வருது. வழக்கமா மர்ம மரணம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க அகால மர்மம் இருக்கு, அந்த மர்மத்துக்கு கண்டுபிடிக்கணும், நீதி விசாரணை வேணும். அதை யாரு கொண்டதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த இடத்துல ஆர்கே நகருக்குள்ள நீங்க நடந்து போனீங்கன்னா 90% மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் இன்னைக்கு தேதிக்கு. இதை ஒரு பழிதீர்க்கும் எலெக்ஷனா அவங்க பாக்குறாங்க. இன்னைக்கு பழிதீர்க்கும் தேர்தல் இது. அதனால யாரை பழிதீர்க்க போறாங்க? யாரு கொண்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள பத்தி பழிதி இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா தான் நீங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அது கண்டிப்பா அங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டிருக்கிற கேள்வி இந்த டிபேட்ல இருக்கிறது கரை சேருமா அதிமுகன்னு கேட்கறதுக்கு அங்க கிரவுண்ட்ல இருக்கிற ஒரே ரியாலிட்டி தான். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தேர்தலாக தான் இங்க பாக்குறேன். யாரும் அன்சர்டனா இல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா காசு கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, இன்டியூஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, கூவத்தூர்ல நீங்க எம்எல்ஏக்களை அடைச்சு வச்சு இன்டியூஸ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள ஓட்டு போட வைக்கலாம். ஆனா இந்த மக்கள் அது மாதிரி பண்ண முடியாது. காலையிலே கூட நீங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக சொன்ன ஒரு கருத்து, இந்த தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் மரணம் தொடர்பாக ஒரு தேர்தலாக இருக்கு. மரணத்துக்கு பழிதீர்க்கும் தேர்தல், வேற அஜெண்டாவே இந்த தேர்தல் கிடையாது. இல்லங்க, நான் அதிசயமா நானும் போனேன். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ண போறோம், இது பண்ண போறோம், பாலம் கட்ட போறோம், அது கட்ட போறோம் சொல்லி போனா அங்க இருக்கிறவங்க கேட்கிற ஒரே கேள்வி இதுதான், எப்பா யாரு அம்மாவை கொன்னது, அது என்ன ஏது, யாரு செஞ்சது? இந்த கேள்வியை ஒவ்வொரு பூக்கட்டுற பெண்ணு கேட்கிறாங்க, கடையில இருக்கிற பிள்ளைங்க கேட்கிறாங்க, வெளியே இருக்கிற கூலி தூக்குற சுமை தூக்குற தொழிலாளிகள் கேட்கிறாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் நீதியை நீதிக்கான தர்ம யுத்தத்துல அவங்களும் பங்கேற்கிறாங்க. அப்சல்யூட்லிங்க. அதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வே சொல்லுதுங்க 60% அப்ரூவல் ரேட்டிங்கோட ஓடிட்டு இருக்கு அந்த இடத்துல. நீங்க
என்னதான் செஞ்சீங்கனாலும், துப்பிய காட்டினீங்கனாலும் சரி, என்னத்தை காட்டினீங்கனாலும் சரி, இந்த இடத்துல கிரவுண்ட் ரியாலிட்டி எதுதான். 8 பேர் நின்னாலும் சரி, எத்தனை பேர் நின்னாலும் சரி, என்ன சின்ன வச்சாலும் சரி, இரட்டை விளக்குல வாக்களிக்கிறதுக்கு அங்க ரெடியா இருக்காங்க மக்கள். இதுல எந்த அன்சர்டனி கிடையாது. கரை சேர போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா. அந்த கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. நீங்க சொன்னதுல அருமை நண்பர் புள்ளி வர புலி அவர். ஆனால் மக்களை பார்ப்பதிலே அவர் விலகி நிற்கிறார். ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்ந்தவர்கள் இன்றைக்கு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் மனு தாக்கல் செய்துவிட்டு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிற காட்சியை தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரையில் முதலிலே அம்மா அவர்களுடைய அருமையான ஒரு ஆட்சியை காவு கொடுத்த நினைத்தார்கள். பின்பு அம்மாவுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தினார்கள். இப்பொழுது இரட்டையிலை பலி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அம்மாவுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். இது பற்றி பல விவாதங்களிலே, பல அறிக்கைகளிலே கொடுத்தாயிற்று. முதலமைச்சராக யார் இருந்தார்கள்? ஓ பன்னீர்செல்வம் தானே இருந்தார். அவருடைய ஆட்சியின் கீழே தானே அவ்வளவு நாள் நடந்து கொண்டிருந்தது. அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே இருக்கிற போது ஓ பன்னீர்செல்வம் தானே முதலமைச்சராக இருந்தார். விசாரித்திருக்கலாமே என்று நாங்கள் பலமுறை சொல்லிவிட்டது. மீண்டும் அந்த பழைய பாட்டை பாடுகிறார்கள். அங்கு என்ன நிலை என்றால், அங்கு மக்களிடம் போகும்போது இரட்டை இலையை பறிகொடுப்பதற்கு துணையாக இருந்த துரோகிகள் வருகிறார்கள் என்று பேசுவதை என் காதுபட கேட்டுவிட்டு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அவர் காதுல மரணத்துக்கு பழிதீர்க்கும் தேர்தல், உங்க காதுல இரட்டை இலையை பறிகொடுப்பதற்கு என்றால், நான் படிக்கிற பிரச்சனை அதிமுக இரட்டை இலை பிரச்சனையா, அல்லது பாண்டியராஜன் அவர்கள் சொல்றது மாதிரி ஜெயலலிதா மரணம் பிரச்சனையா, அல்லது ஆர்கே நகர் தொகுதியில விவிஐபிகள் நின்று வென்ற தொகுதினாலும் இன்னமும் தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சனைகள், இன்னமும் பின்தங்கிய தொகுதி சென்னையில மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுமா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் மீதான ஒரு இடைத்தேர்தலா இது இருக்க போறதில்ல, மாறாக இரட்டை இலை மரணம் இப்படியான ஒரு தேர்தலா சுருங்கிருமா? அது நான் தெளிவாக ஒரு பதிலை சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிறது ஆர்கே நகர். சென்னை ஒரு காலத்திலே திமுக கோட்டை என்றார்கள். ஆனால் அங்கு புரட்சி தலைவர் வென்று கொண்டிருப்பார். நான் கல்லூரிகளை படிக்கும் போது மாணவர் அணி தலைவராக இருந்தவர். நம்ம பாண்டியராஜன் புதிது, அவருக்கு இரட்டைலை பற்றி அதிகம் தெரிவதில்லை. ஏனென்றால் நாங்கள் எங்கள் ரத்தத்திலே உணர்விலே இரட்டைலை கலந்து அந்த பகுதிக்கு செல்லும் போது அந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்திலே திமுக சென்னையை ஆளுகிற போது அங்கு அதிமுக தான் வெற்றி பெறும். அதுபோல புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, அது ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறது. எனவே அங்கு நிச்சயம் சின்னம்மா அவர்கள் தலைமையிலான துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களுக்கு தான் பெரிய வெற்றியை அடைவார்கள். ஏனென்றால் உண்மை நிலையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஆட்சி. 122 வரை கொண்டு இன்றைக்கும் அவர்கள் சொல்கிறார்கள் தொகுதிக்கு போக முடியல என்று சொல்கிறார்கள். நாங்கள் தொகுதியில் தான் இருக்கிறோம். இவர்கள் சென்னையிலே முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் எங்களுடைய சொந்த தொகுதிக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் அறிவார்கள் இருக்கு, அங்க போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அம்மாவோட அவங்க சொன்ன ஒரே கருத்துக்கு, அம்மாவோட அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் அதிகமாக பாத்திரப்பட்ட அமைச்சர் நீங்களும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறது? உதிரத்தோடு சம்பந்தப்பட்ட தவறாக அவரை தவறாக சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் யாரையும் அந்த போது எங்கள் குருதி துடிக்கிறது, எங்களுடைய உணர்வு துடிக்கிறது. ஒரு உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இன்றைக்கு என்ன செய்வான் என்றால், நேற்று இரவு யாரும் தூங்கவே இல்லை. இரட்டை இலைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று சொல்கிற போது அதை உருவாக்குனது அந்த ஒரு குடும்பங்க, உணர்வு அதை உருவாக்குனது அந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் கட்சியை ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்காம இருந்தா இன்னைக்கு முடங்கி இருக்குமா? மாணவர் காலத்திலிருந்து நான் இருக்கிறவன். எங்களுடைய உணர்வு என்று மீண்டும் மீண்டும் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு பன்னீர்செல்வம் நேற்று இரவு என்ன அறிக்கை விட்டார்? எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறேன் என்று அறிக்கை விட்டிருந்தார். ஏனென்றால் இந்த நடு இரவிலே பூனைகள் அழுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாலுக்கு அழுகிற பச்சை பிள்ளைகளை போல அழும். ஆனால் அது எலிக்குட்டிகளை திண்டுவிட்டு அழும். அது கள்ள அழுகை. அதுபோன்ற ஒரு கள்ள அழுகை அவர் அழுது கொண்டிருக்கிறார். நிச்சயம் அவருடைய முகத்தை ஆர்கே நகர் மக்கள் கிழிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்க அம்மா இறந்தப்ப அங்கிருந்து எத்தனை பேர் சிரிப்போட வெளியே வந்தாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதெல்லாம் கிடையாது பற்றியும் எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க அண்ணே, மனச்சாட்சியோட பதில் சொல்லுங்க. அன்னைக்கு தேதிக்கு அம்மாவோட மரணத்துக்கு பின்னால இவ்வளவு மர்மங்கள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பலமுறை நாங்கள் எடுத்து சொல்லி பலமுறை சொல்லிவிட்டது. அதாவது தமிழக அரசு அறிக்கை அளித்திருக்கிறது, மத்திய அரசினுடைய மருத்துவர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. நீதிமன்றத்தில் உங்களோட சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சட்ட புலிகள் எல்லாம் இருக்கிறார்கள். நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுங்கள்.
செய்யாதீர்கள். நீங்கள் மக்கள் மன்றத்திலே நின்று மீண்டும் மீண்டும் அம்மாவுடைய கல்லறையை கொச்சைப்படுத்தாதீர்கள், அம்மாவுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரட்டை இலையை முடக்குவதற்கு முழு முதல் காரணம் ஒரு குடும்பம் கட்சியையும் ஆட்சியையும் அம்மாவோட சொத்துக்களையும் தன் பிடியில் கொண்டு வரணும்ன்ற ஒரே எண்ணத்துல பண்ணதுதான், வேற எதுவும் காரணம் கிடையாது. ஒரு சுயமரியாதையோட மனச்சாட்சியின் உந்துதலோட ஒரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அங்க இருந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து கட்சியில் அட்லீஸ்ட் சுயமரியாதை காக்கக்கூடிய ஒரு சிறு குழுனே நீங்க வச்சுக்கிடுங்க. உங்க கணக்கு நீங்க சொல்றது குழு கும்பல் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் விடுங்க. அட்லீஸ்ட் சுயமரியாதையோட நின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு டீம் வந்து இன்னைக்கு இருக்கு. இது வந்து பெரிய அளவு ஆதரவோட இருக்குன்றது எங்களோட நம்பிக்கை. 95% கட்சி உறுப்பினர்கள் இன்னைக்கு கூட நிக்கிறாங்க, அதுதான் எங்களோட நம்பிக்கை. ஒரு நிமிஷம் டிஆர்கே, இது சகோதர யுத்தம் எப்பவுமே உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கும், காரமானதாகவும் இருக்கும். அவர்கள் இப்போதுதான் பிரிந்திருக்கிறார்கள், எனவே அந்த உணர்ச்சியை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம புரிந்து தான் பேசணும். அந்த அளவில் இவ்வளவு நேரம் பொறுமை காத்ததுக்கு நன்றி. இந்த தேர்தலில் என்ன வாதிட்டாலும் இப்போது இரட்டை இலை இல்லை, அதிமுக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இரட்டை இலை இல்லாத தேர்தல் களம் அப்படின்றது யாருக்கு சாதகமாக இருக்கும்? இந்த தேர்தல் என்பது ஆர்கே நகர் தேர்தலோட முடியறதில்லை. இந்த தேர்தலின் முடிவு என்பது அடுத்து வரும் நாட்களில் தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கத்தை செலுத்தும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கத்தை செலுத்தும். அப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவு, தேர்தலுக்கு முன்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை, இந்த எப்படி ஒவ்வொரு நிகழ்வும் தமிழ்நாடு அரசியலில் நடந்திருக்குதோ, அதாவது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு அதன் பிறகு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒரு தரப்பினரை வந்து ஒற்றைப்படுத்தி அவங்களை வந்து எப்படியாச்சும் இந்த ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்றொரு துவனியில் தான் அனைத்து கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அது வேணா திமுக வேணா பிரதான எதிர்கட்சி அது அப்படித்தான் செயல்படும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இருக்கிற எந்தெந்த ஆளுமைகளை யூஸ் பண்ண முடியுமோ, அது ஒரு ஆளுநரானாலும் சரி, ஆளுநர் இங்கே வந்து காலதாமதமானாலும் சரி, பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்ந்தெடுக்கிறாங்க சசிகலாவை இது முதலமைச்சர் கேண்டிடேட்டா, ஆளுநரை காணோம். அங்கிருந்து ஆரம்பித்து நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற இந்த நாடகம் இருக்கு, டெல்லியில் நடத்துகிற நாடகம் வரையான எல்லா நிகழ்வுகளும் என்ன காமிக்குது என்றால், நிச்சயமாக சசிகலாவினுடைய தரப்பிலே எப்படியாவது அவர்களுக்கு தான் எல்லாமே பாதகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தீர்ப்பும் அது எந்த ஒரு ஆளுமையின் தீர்ப்பாளர் எப்படி எல்லாமே இப்படி வருதுன்னு தான் எனக்கு புரியும். கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஆமா. தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு சுயேட்சையான அதிகாரம் கொண்ட ஒரு பாடி. அவங்க முடிவு எப்படி நீங்க நாடகம்னு வர்ணிக்கிறீங்க? இல்ல, அதான் நான் சொல்றேன். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, 20,000 பேஜ் இருக்கு, படிக்க முடியல, அதனாலதான் தீர்ப்பு வரலாங்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று தொடங்குற பிரச்சனை கிடையாது. டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்குது. ஜனவரி 6ஆம் தேதி வந்து நம்மளுடைய ஓபிஎஸ் தரப்பில் இருக்கின்ற நம்ம கேசி பழனிசாமி வந்து அங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுகிறார். அதுல வந்து சசிகலானுடைய தேர்தலே தவறு என்று ஒரு பெட்டிஷன் போடுகிறார். அதை வாங்கி உள்ள வச்சுட்டாங்க. இதை பத்தி ஒரு விசாரணை கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, சசிகலா தரப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அந்த ரிப்ளை வந்துருச்சு, ரிப்ளை வாங்கி வச்சுட்டாங்க. இதுதானா ஒரு தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும்? திடீர் என்று நேற்று எழுந்து 20,000 பக்கம் இருக்கு, 6 மணி நேரம் உட்காந்துட்டோம், இது இவ்வளவு நான் இப்போ எக்ஸாமின் பண்ண முடியாது. சரி, ஆர்கே நகர் தொகுதியில் வந்து இப்போ தேர்தல் நடத்தணும்னு என்ன அவ்வளவு அவசியம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து அடுத்ததாக 122 நபர்களை கொண்டு இருக்கிறார்கள். கட்சிக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனைனால சின்ன யாருக்கு ஒதுக்க முடியலன்றதுனால ஒரு தொகுதி மக்கள் எம்எல்ஏ இல்லாம இருக்கணுமா? இல்ல, ஒரு நிமிஷம் அநீதி வழங்க வேண்டுமா? இல்ல, ஒரே நிமிஷம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதாவது இதே நிலைமை தான் அரவைக்குறிச்சியிலும் தஞ்சாவூர்லையும் இருந்தது. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன நிலைப்பாடு எடுத்தது என்றால், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் எங்களுக்கு அங்கே நடத்த முடியவில்லை, அதனால என்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அங்கே நடத்த முடியுமோ அன்னைக்கு தான் நாங்கள் தேர்தலை நடத்துவோம் என்று பகிரங்கமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ பொது தேர்தல் நடக்கிற வேலையில் வந்து 2 தொகுதியை வந்து மாற்றி வைக்கிறாங்க. 3 மாசத்துக்கு பிறகு அங்கே தேர்தல் நடக்குது, எவ்வளவோ காலதாமத்துக்கு பிறகு. அப்ப அந்த 3 மாசத்துக்கு அங்கே எம்எல்ஏ வேண்டாமான்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையை பாருங்க, இந்த ஒரு எம்எல்ஏனால இந்த அரசு கவலை போறது இல்லை. அதாவது இந்த நம்பர்னால இந்த ஒரு நம்பர் வந்ததுன்னா ஒன்னும் இவங்களுக்கு வந்து 123 ஆகும், இல்லனா திமுகவுக்கு வந்து 90 ஆகும். இவ்வளவுதான் நிலைமையே. அதாவது ஒரு குரூஷியல் கணக்குல எடுத்துக்கல நீங்க. இல்ல, ஒரு நிமிஷம் வரேன். ரொம்ப முக்கியமான கட்சி அவர் பன்னீர்செல்வம் மணியை வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளல. இல்ல, ஒரே நிமிஷம் அதுக்கு வரேன். அதாவது இந்த தேர்தல்னால ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு நம்பர் கேம்ல ஒரு பிரச்சனை வர போறதில்லை. அப்ப அந்த அளவுக்கு இது ஒரு குரூஷியல் தேர்தலே கிடையாது. எப்ப தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அது டிசம்பர் 5ஆம் தேதி வேகன்சி வருகிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னால் இந்த தேர்தல் நடத்தி ஆக வேண்டும், அதனுடைய ரிசல்ட் வர வேண்டும். அப்ப அவ்வளவு டைம் இருக்கிறது. ஸோ டைம்
இல்லை என்ற தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாதமே சரியில்லை என்றதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. இரண்டாவதாக இந்த தேர்தலை ஒத்தி வைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். என்ன எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்னா, எங்களுக்கு இந்த இவங்களும் ஆவணம் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களும் ஆவணம் கொண்டு அதாவது ஓபிஎஸ் தரப்பினரும் கொண்டு வந்திருக்காங்க, இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு படிக்க டைம் இல்லையா, அதனால ரெண்டு பேருக்கும் சிம்பிள் கிடையாது. இதுதானா ஒரு தேர்தல் ஆணையம் இப்படியா பேச வேணும்? அப்ப இது எக்ஸாமின் பண்ணி இதுல ஒரு தீர்ப்பு எடுக்க வேண்டிய உங்களுக்கான அந்த அதுக்கு தானே நீங்க உங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா உங்களை எதுக்கு அங்க உட்கார வச்சிருக்காங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்க வந்து ஆழ்ந்து சென்று அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த எஸ்பியினுடைய கேஸோ இல்ல வந்து அந்த சாதிக்கலி கேஸோ இதெல்லாம் ஒன்றும் பொருந்தாதென்றே வைத்துக் கொள்வோம். அந்த சசிகலானுடைய தேர்தலும் பிரச்சனையாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுல எல்லாம் கூர்ந்து கவனித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாமா? அது எப்படி நீங்க சொல்லலாம்? we will not go into the number general secretary of the party and the present hearing only will be confined to the allotment of symbol. நீங்க எப்படி சொல்லலாம்? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அது that predates it. ஜனவரி 6ஆம் தேதி ஒரு பெட்டிஷன் போடுறாரு கேசி பழனிசாமி, அதுல ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இப்ப நான் என்ன கடைசியில சொல்றாங்கன்னா, மதுசூதனன் ஒரு வாரம் முன்னாடி போட்ட பெட்டிஷன்ல தான் அப்பதான் நாங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்கம்மா. நேத்து தான் நீங்க வந்து இவ்வளவு கொடுத்துருக்கீங்க. அது என்ன குறிப்பாக சொல்றாங்க பிராக்கெட்ல போட்டு, yesterday பிராக்கெட்ல 21st March 2017 late in the evening. அப்புறம் ஆரல் சப்மிஷன்ஸ் இருக்கு, 6 மணி நேரம் ஆரல் சப்மிஷன் பண்றாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் போடுற இது எனக்கு புரிய மாட்டேங்குது. ராதாகிருஷ்ணன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு, கருத்துக்கு, விமர்சனத்துக்கு 3 பேருமே 3 கருத்துக்களை சொல்ல முற்பட்டீங்க. திரு பாண்டியராஜன், இல்ல ஒண்ணு முதல் கருத்துங்க. இப்ப அண்ணன் வந்து 3 கேசஸ் சொன்னாங்க. ரீசெண்டா பிப்ரவரி 22ஆம் தேதி வந்த கேஸ் தான் முத்தாய்ப்பான கேஸ் நினைக்கிறேன். அப்னாதல் உத்தரப்பிரதேசல வந்து கேஸ்ல வந்து தெளிவா வந்து ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, இன்டர்னல் கான்டக்ட் ஆஃப் த பார்ட்டி should be the prime concern of election commission சொல்லியிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால உள்ள போய் அவங்க பூந்து இதெல்லாம் பார்க்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல 87 வந்த ஸ்பிளிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறதுக்கும் அன்னைக்கு இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்கு. அன்னைக்கும் வந்து ஸ்பிளிட்ல வந்து 2 கைண்டுங்க, வெர்டிகல் ஸ்பிளிட், ஹரிசாண்டல் ஸ்பிளிட்டுங்க. ஹரிசாண்டல் ஸ்பிளிட் கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அம்மா பின்னால நின்னாங்க. அன்னைக்கு தேதிக்கு வந்து மேல இருக்கிற தலைவர்கள் ஒரு மெஜாரிட்டி வந்து அன்னைக்கு ஜானகி அம்மா பின்னால நின்னாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு லெவல்ல நாங்க பார்க்க போனா அது உண்மைதான் நினைக்கிறோம். 95% வந்து ஹரிசாண்டல் ஸ்பிளிட்ல கீழே வந்து எங்க கூட இருக்காங்க. மேல வந்து பல காரணங்களுக்காக அடிமட்ட தொண்டர்கள் உங்களோட இருக்காங்க. கட்சியினுடைய நிர்வாகிகள்ல ஒரு லெவல் வரைக்கும். அதுலயும் கூட நான் வந்து இப்ப பொதுக்குழு அப்படின்னு உள்ள போய் பாத்தீங்கன்னா எங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவ்வளவு பேர் அஃபிடவிட் சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இது கூட புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால் நடந்த மாதிரி ஒரு இதா இருக்கலாம். இந்த பக்கம் கையெழுத்து போட்டு அந்த பக்கம் கையெழுத்து போடுறவங்க பெரிய அளவுல இருந்தாங்க அந்த காலத்துல. 250 பேர் 756ல 250 பேர் வந்து 2 பக்கம் கையெழுத்து போட்டவங்க இருந்தாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி இந்த வாட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க இதெல்லாம் சொல்லல. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏன் முதல்ல இதை காக்னிசன்ஸ் எடுக்கல நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு உடன்பாடு தான். ஆனா என்னோட இது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நேச்சர் ஆஃப் ஸ்பிளிட் வந்து இதுதான். இதுல ஒரு சிறு கும்பல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல வந்து இட்ஸ் a real horizontal split. அன்னைக்கு இருந்த அதே நிலை இன்னைக்கு இருக்கு. ஓபிஎஸ் அவர்களுக்கு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த அளவு இன்னைக்கு பாப்புலர் சப்போர்ட் கிரவுண்ட் லெவல்ல பாக்குறோம். பாப்புலர் சப்போர்ட் வந்து தேர்தலில் முடிவு செய்யலாம், சின்னத்தை பாப்புலர் சப்போர்ட் முடிவு செய்ய முடியாது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் பாப்புலர் சப்போர்ட் ஒருத்தருக்கு இருக்கா, மேண்டேட் இருக்கா இல்லையான்றது வந்து ஆட்சி செய்யறதுக்கும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வர்றதுக்கு தான். எலெக்ஷன்ல சிம்பிள் தர்றதுக்கும் கட்சியை யார் கட்சிக்கு பிரதிநிதி கட்சியில இதுதானுங்க இந்தியாவிலே யூனிக்கான ஒரு கட்சி. புரட்சி தலைவர் போட்டு வச்ச சிஸ்டத்துல கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினராலும் எலெக்ட் பண்றது அப்படின்றதே இந்தியாவிலே இந்த ஒரு கட்சி தாங்க. அப்படிங்கிறப்ப கட்சி உறுப்பினர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் அந்த 1.5 கோடி பேர் வந்து நம்ம கேட்கணும்ல. அந்த 1.5 கோடி பேர்ல நாங்க சொல்றோம் 95% எங்க கூட இருக்காங்கன்னு சொல்றோம். அப்படிங்கிறப்ப அதுதானே அடிப்படை. எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ஒரு தனியா ஒரு எலெக்ஷன் நடத்தணும். அதைத்தான் கேட்டிருக்கோம். எங்களுடைய 4வது கோரிக்கை அதுதான். அவங்க சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அதை கண்டிப்பா அவங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. அதை எலெக்ஷன் வைக்கணும்ன்றதை வந்து அவங்களும் ஒத்துக்கிறாங்க. 2 மாதம் கழிச்சு வைக்கிறோங்கிறாங்க. நாங்க சொல்றோம் எப்போ வச்சீங்கன்னாலும் நீங்க வந்து இதை செய்யுங்க. இந்த 2 மாதம் இடைப்பட்ட வெளியில அதிகாரம் வந்து அவைத்தலைவர்கிட்ட இருக்கணும். அவைத்தலைவர் ஒருத்தருக்கு தாங்க இந்த கட்சியிலே வந்து பொதுக்குழு எலெக்ட் பண்ணணும்னு இருக்குங்க எங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ரொம்ப வித்தியாசமான கான்ஸ்டிடியூஷன். ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் எல்லா உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படணும்ன்றோம். the only other elected position வந்து அவைத்தலைவர். அந்த எலெக்டட் பொசிஷன் வந்து அங்க பொதுக்குழு உறுப்பினர்களால எலெக்ட் ஆகணும் இருக்கு. அப்ப அதான நம்பர் 2 கட்சியில வந்து நம்பர் 2 அதுன்றத அம்மா வந்து எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் 2 இருக்கிறவங்க வந்து அந்த அதிகாரத்தை வச்சிருக்கணும்னு சொல்லி தான் நாங்க கேட்டோம். அப்படிங்கிறப்ப அதை முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் மதுசூதனன் இன்னைக்கு வந்து ஃபார்ம் பி என்ன சொல்லுவாங்க அண்ணன், அந்த வந்து யார் உரிமை இருக்கிறதுன்றது அவருக்கு அந்த உரிமை வந்திருக்கும். இரட்டை இலை எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சரி, இரட்டை இலை இல்ல, வெவ்வேறு சின்னத்துல நிக்கிறீங்க. களம் யாருக்கு சாதகமா இருக்கும்? ஆர்கே நகர்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர், துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிற்கிறார். அவர் தேர்தல் சின்னம் இந்த காலத்துல பெரிய விஷயம் இல்லை. படித்தவர்கள் 90% மேல இருக்கிற ஒரு நாட்டில் புதிய சின்னம் கூட மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுது. எனவே அந்த சின்னத்தை எடுத்துட்டு போற மக்கள்கிட்ட சேர்க்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனவே இரட்டை இலையே தோத்திருக்கு பல நேரங்களில். இரட்டை இலையில் ஜெயலலிதா அவர்கள் என்ற போதே தோற்றிருக்கிறார். எனவே இரட்டை இலை மட்டுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இரட்டை இலை இல்லை. இதுல 2 அணியில யாருக்கு முந்துவீங்க? இல்ல உங்க 2 பேரையும் தீபா முந்திடுவாரா? வேட்பாளர் என்பது அந்த கட்சியுடைய ஒரு சின்னமாக, அதிகமாக சின்னமாக இந்த தேர்தலில் பார்க்கப்படுது. நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனல் எலெக்ஷன்ல சின்னத்துக்கு இருக்கிற வேல்யூ நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் குறையாதான் இருக்கும். எமோஷன்ல வர்றப்போ அவங்க வந்து யாரை வேட்பாளரை குறிப்பா பாக்குறாங்க. யார் இவரு, சிங்கப்பூர்காரரா நம்மூர்காரரா? ஆர்கே நகர்ல 60 வருஷம் இருந்த ஒரு மனுஷன் கட்சியோட அவைத்தலைவராக அம்மாவோட மாற்று வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் கண்டிப்பா அவர் வந்து நிக்கிறப்போ அந்த சின்னத்தை பார்ப்பாங்களா? அம்மாவால 6 வருஷம் வெளியே அனுப்பப்பட்டு அம்மா இருக்கிற வரைக்கும் போயஸ் கார்டனுக்கு உள்ள கூட வராத ஒரு மனிதர் 10 வருஷமா ராஜ்யசபால போய் கையெழுத்து போட்டு வந்து 3 வருஷமா ராஜ்யசபால பேசக்கூடாதுன்னு அம்மாவால சொல்லப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பு, அதுவும் இல்லாத ஒரு பொறுப்புக்குள்ள அவர் தன்னைத்தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்துட்டு சேர்ந்து 6 மணி நேரத்தில் துணை பொதுச் செயலாளரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு இது கட்சியும் ஆட்சியும் கடத்திட்டு போற எண்ணம் தானே, ஹைஜாக் பண்ற எண்ணம் தானே, அதை ஒரு சாதாரண மக்கள் கூட பாக்குறாங்க. அப்படிங்கிறப்போ சின்னம் என்பது ரெட்டையில இருந்திருந்தா அதனால ஒரு 10% 20% வேல்யூ கண்டிப்பா இருந்திருக்கும், அதை இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் இந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சது நல்ல சின்னம் தான். இரட்டை விளக்குன்ற சின்னம் வந்து இரட்டை இலை இல்ல அம்மா புண்ணியத்துல இரட்டை விளக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போய்கிட்டு இருக்கோம். அதை மக்கள் பாக்குறாங்க, ஆத்மார்த்தமாக விரும்புறாங்க. தொப்பிக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால வந்து தொப்பி போட்டுட்டு இரட்டை விளக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா தேர்தல் ஆணையத்துல மின்கம்பம்னு போட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு அங்க வந்துட்டு மின்கம்பம் தான் இரட்டை இலை விளக்குன்னு சொன்னாங்களே, இங்க மின்கம்பம் போட்டிருக்கேன்னு நினைச்சிட்டாங்கன்னா சிக்கல் இருக்கு. பதிவு பண்ண போறது இல்ல, அது வந்து ஒரு அடையாளத்துக்காக கொடுக்கிறது. 8 வார்த்தைகள்ல போட்டிருக்கிற ஒரு வார்த்தை அங்க இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 விளக்கு இருக்குங்க அங்க வந்து. என்ன அம்மா வந்து அங்க இந்த குதிரை வச்சு அந்த ரெக்கையை பார்த்து நாங்களே பார்க்கலையா? எல்லாம் அதை ரெட்டையில எத்தனை பாக்குறாங்க அங்க. அது மாதிரிதான் இது வந்து ரெண்டு விளக்கு இருக்குங்க. மேல வந்து கம்பத்துல 2 விளக்கு இருக்கு. ரெட்டை மாதிரி ரெட்டை விளக்கு. அதை சாதாரண மக்களும் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சின்னத்துக்கு இருக்கிற வேல்யூ உண்டு. நம்ம சொல்ற கருத்துக்கள் என்னத்தை அடையாளப்படுத்துது அந்த சின்னம்ன்றதாங்க பார்க்கணும். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க வேட்பாளரே அடையாள சின்னங்க. அங்க வந்து 60 வருஷம் ஒரு இடத்துல இருந்து 44 வருஷம் ஒரு கட்சியில இருந்து எல்லா வகைகளையும் உயிரை கொடுத்து பாடுபட்டு அந்த இடத்துல வந்து மேம்பாலம் கட்டினவர் அவர் தாங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ரெட்டை விளக்கோட அடையாளப்படுத்திக்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது. இங்க தொப்பியை வச்சு என்ன அடையாளம் காட்டுவீங்க? இவர் எங்க சிங்கப்பூர்காரன்னு சொல்லி மறுபடியும் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடும். சிங்கப்பூர்ல தொப்பி விட்டு போவாங்க, இங்க யாராவது தொப்பி விட்டு போவாங்களா? தேர்தல் பிரச்சாரத்தை இங்கே தொடங்கி இருக்கிறார். என்ன பிரச்சாரம் செய்யறாரு சற்று விரிவாக சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். நண்பர் அடிமட்ட கட்சிக்காரர்கள் தங்களோடு இருக்கிறதாக சொன்னார். ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 1.5 கோடி தொண்டர்களை கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற அபிடவிட் வந்து எண்ணிக்கை 5707. நான் கூறுகிறேன், எந்த அபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும்? பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தாக்கல் செய்ய வேண்டும், சட்ட விதி. அவர்கள் சொல்கிறார்கள் சட்டத்துக்குள்ள போக வேண்டாம். பொதுக்குழு எங்களோடு இருக்கிறது. இன்னொன்று அவர் கூறுகிறார், எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை பற்றி தேவையில்லாத சில நிறைய கருத்துக்களை அவர் சொல்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட துணையுடைய உணர்வு இன்றைக்கு எதுவாக இருக்கிறது என்றால், இது அம்மா அவர்கள் உருவாக்கிய இயக்கம், புரட்சித் தலைவராக உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த உணர்விலே தான் 122 எம்எல்ஏக்கள் இன்றைக்கும் ஒற்றுமையாக மாண்புமிகு சின்னம்மா அவருடைய தலைமையை ஏற்று நிற்கிறோம். அவர்கள் தலைமையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அவர்களை தேர்ந்தெடுத்தது யாரு? இன்றைக்கு யார் குறை சொல்கிறார்களோ அவர்கள். இந்த 2 பேர்கள். நான் லா ஆஃப் எஸ்டப்பல் என்று இருக்கிற சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சட்டம் அல்ல, உண்மையை சொல்ல வேண்டும். ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டு தங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இரட்டை இலை ஒரு பிரச்சனை. இன்னொன்று யார் பொதுச் செயலாளரை யார் எதற்காக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? முதலமைச்சர் மறைந்து விடுகிறார், அம்மா அவர்கள் மறைந்து விடுகிறார்கள், கட்சி இயங்க முடியாது. அந்த சூழலில் பொதுச் செயலாளரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? தேர்ந்தெடுத்தது இதே மதுசூதனனும் இதே பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களும் தான் பரிந்துரைத்து ஒப்புதலோடு தேர்ந்தெடுக்கும். அவர்கள் இன்றைக்கு மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறார்கள்?
என்றைக்கு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இல்லை என்ற நிலை வருகிற போது மறுக்கிறார்கள். எதற்காக அந்த நிலை வந்தது? நாங்களெல்லாம் போய் சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டு வைத்திருக்கிறார், ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார் என்று சொன்னோம், எடுத்தார்கள். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? திமுக ஈசி கேக் வாக் என்று சொல்லப்படுகிற ஒரு வெற்றியை, தேர்தல் வெற்றியை ஆர்கே நகரில் பெறுவதற்காக இரட்டை இலை முடக்குவதற்காக துணை போயிருக்கிறார்கள். இதைத்தான் சொல்லுங்கள். ஆனால் மக்கள் வேறு விதமாக நினைக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு நீங்கள் காட்சிகளை பார்த்திருப்பீர்கள், மக்கள் வெள்ளத்தில் அவர் நீந்து போகிறார். தொப்பி என்றதும் அவர் ஏளனமாக பேசுகிறார். புரட்சித் தலைவர் என்றாலே தொப்பி, தொப்பியை நினைத்தால் புரட்சித் தலைவருடைய எண்ணம் வரும். தொப்பியை நீங்கள் நினைத்தீர்கள், வேட்டைக்காரன் படத்திலே தொப்பியை அணிந்து கொண்டு உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் என்ற பாடல் வருகிறது, என் கண்களிலே மின்னலடித்து செல்கிறது, வருவார். அந்த தொப்பியை பார்த்ததும் புரட்சித் தலைவருடைய எண்ணம் வரும், நினைவு வரும். புரட்சித் தலைவரை எண்ணியவுடன் அவர் உருவாக்கிய இரட்டை இலை சின்னம் நினைவுக்கு வரும். அந்த இரட்டை இலை பற்றிய நினைவு வந்தது, அதை காப்பாற்றிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நினைவு வரும். அந்த அம்மாவுடைய நினைவு வருகிற போது இன்றைக்கு அந்த இரட்டை இலை இல்லை என்கிற நினைவு வரும்போது அதை காவு கொடுத்த, அதை பறி கொடுப்பதற்கு துணை போனவர்களுடைய இந்த துரோகிகளுடைய எண்ணங்கள் மக்களுடைய கண்முன்னாக வரும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த சின்னம் என்பது ஒரு அடையாளம். நாங்கள் 2001 என்று நினைக்கிறேன், 2001 அருகிலே இருக்கிற புவனேரியிலே வாழைப்பழ சின்னத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு சுயேட்சை அருள் வெற்றி பெற்றார். எனவே சின்னம் என்பது ஒரு அடையாளம் தான். ஆனாலும் எங்களுடைய உணர்வு என்பதனால் நாங்கள் கொந்தளிக்கிறோம், தொண்டர்கள் கொந்தளிக்கிறார்கள். நேற்றையெல்லாம் தொண்டர்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது, பொதுமக்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாருங்க, போலிகளை எப்பவுமே மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு அம்மா என்னடான்னா புரட்சி தலைவர் மாதிரியே போலியா நடிச்சுட்டு இருக்கு, இவரு என்னடானா இப்ப புரட்சி தலைவர் மாதிரியே போலியா நடிக்கிறதுக்கு ஒரு தொப்பியை வச்சுட்டு வர்றாங்கன்றாங்க. போலிகளை மக்கள் எப்பவுமே விரும்புறது இல்லைங்க. இமிட்டேஷன் கண்டிப்பா it may be the best form of flattery, but it's the worst form of electing a person. கண்டிப்பா அந்த மக்கள் ஏத்துக்கறதில்ல. எங்கள் உணர்வு சம்பந்தப்பட்டது. அவருக்கு அது வேடிக்கையா இருக்கிறது. ஏன்னா பாண்டியராஜன் என்ன அன்புக்குரியவர், நான் மறுக்கவில்லை. ஆனால் அவருக்கு அந்த உணர்வு இல்லை. இதுதான் அங்க இருக்கிறவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அதைதான் குற்றச்சாட்டாக பிரச்சனையே உங்க இருவருக்கான பிரச்சனையாக இருக்க போகிறதா, இல்ல உங்களை தாண்டி இந்த தேர்தல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தலுடைய தீர்ப்பு மக்கள் நெத்தியடி போல ஒரு தீர்ப்பை தரப்போகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சின்னம்மா அவர்கள் தலைமையிலே பத்திரமாக இருக்கிறது. அதுதான் தமிழகத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வெற்றி. அந்த வெற்றி அது ரெண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயம். அதையும் சொல்லிடுறோம். டிஎம்கே சீன்ல கிடையாதுங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஜெயிக்கும். ரெண்டு பேரும் முயற்சி பண்ணாலும் டிஎம்கே சீன்ல கிடையாது. என்பது எங்களுடைய கிடையாது என்பது எதிரி. அதற்கு துணை போர்வரை நாங்கள் வெல்லுவோம். எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் மாபெரும் வெற்றியை அடைவார்கள். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். துரோகி, போலி அப்படின்னு பல கடும் சொற்களை சிரித்துக் கொண்டே சொன்னாலும் கூட ஒரு தேர்தல் பிரச்சார மேடையாக இதை பயன்படுத்துறாங்க. காலத்தின் குரல் இங்கேயே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது தேர்தல் நேரத்தில் மக்களை சென்றடைகிறதுக்கு சிலது சொல்றாங்க. இந்த தேர்தல் அதிமுக 3 பிரிவுகளாக, அது 2 பிரிவு, இதுக்கு வெளியில இதே எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசிக்கு உரிமை கொண்டாடுற தீபா, இப்படி 3 பேர் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதிமுக 3ஆக பிரிந்து நிற்கக்கூடிய தேர்தல். கடந்த காலத்தில் அதிமுக எப்போது 2ஆக பிரிந்ததோ அப்போது பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. 89 தேர்தலில் ஜானிகேணி 1ம் அதிமுக 27 இடங்களையும் பெறக்கூடிய, ஜெயலலிதா அணி பெறக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது. ஆனால் இப்போ சொல்றார் திரு பாண்டியராஜனும் சரி, நம்முடைய வழக்கறிஞரும் சரி, என்ன சொல்லக்கூடிய இன்பதுரை அவர்களும் சொல்லக்கூடிய கருத்து, திமுக களத்திலேயே இல்லை, வெற்றி எங்கள் இருவருக்குள் ஒருவருக்கு தான் சொல்றாங்க. அப்படியான ஒரு நிலைமை அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாக நாம் காண முடியாது. நான் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலாம் சென்றிருந்தேன். அது அந்த மாதிரி அது இடைத்தேர்தல் இல்லை. ஆக்சுவலாக டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் இல்லை. திருப்பரங்குன்றத்துலையும் அந்த இடைத்தேர்தலில் சென்றிருந்தேன். பட் ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு விஷயம் வேறு. பட் இன்று ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறதா நினைக்கிறேன். குறிப்பாக ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அது கூட இல்லை இஷ்யூ. அதன் பிறகு வந்த தீர்ப்பு, அதன் பிறகு அந்த தீர்ப்புக்கு பிறகு அதிமுக நடந்து கொண்ட விதம், சசிகலா அவர்கள் அந்த சிறைச்சாலையிலே தண்டனை பெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குற்றவாளியினுடைய வழிகாட்டுதலில் இந்த ஆட்சி நடக்கிறது என்ற மூத்த அமைச்சர்கள் பேசுவது, அதன் பிறகு துணை பொதுச் செயலாளராக அதே குடும்பத்தை சார்ந்த
இன்னொரு வருவது, இது எல்லாமே டெஃபினட்டா எலெக்ஷன் இஷ்யூ. இதை திமுக அதிக அளவில் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலை. நான் அதை நேரடியாகவே சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக எடுத்து செல்லும். கடந்த 20 வருடங்களாக இன்னைக்கு மிகப்பெரிய அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறது, சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஜெயலலிதா அவர்களை சந்தித்துட்டு வந்ததை அந்த கட்சி குறை சொல்லி இருக்கிறது. பட்ஜெட்டை எடுத்துட்டு போய் ஜெயலலிதா அவர்கள் சமாதியில சசிகலா அவர்களை பட்ஜெட் எடுத்துட்டு போய் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில வைத்து வணங்கி விட்டு வந்ததையும் கூட சட்டமன்றத்தில் திமுக கேள்வி எழுப்பியிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக சொல்றேன். நான் அதை ஃபீல் பண்றேன். பல இடங்கள்ல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படவில்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கடந்த 3 மாதங்களாக இந்த தமிழகத்திலே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள், அரசு குறித்த கருத்துக்கள், இந்த மாதிரி நேரடியாக தைரியமாக யாரும் பேசுவது இல்லை. இது திமுகவில் இருக்கக்கூடிய குறைபாடு. ஒண்ணு, ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் திமுக கிடைக்காம இருந்திருக்கலாம். திமுக அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து கூட்டங்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் அதை ஏற்கல. உங்களுக்கும் தெரியும், ஊடகத்தினால் மட்டும்தான் வந்து தேர்தலில் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி இல்ல, உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதாவது பெர்செப்ஷன் இல்ல, அது நான் தான் என்னுடைய வியூன்னு தானே சொன்னேன். ஐ மேபி நீங்க உங்க பார்வையில நான் தவறா இருக்கலாம், ஆனா என்ன தவறுன்னு சொல்லல. அதிமுக ஆட்சியின் குறைகளை அதிமுகவின் போக்கை விமர்சிக்கிறதுல பாஜக முன்னணியில் இருக்கிறது, திமுக இல்ல களத்துல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உதாரணத்திற்கு இந்த இஷ்யூ எடுத்துங்க, இந்த சின்ன இஷ்யூ கூட தமிழிசை அவர்கள் சொல்கிறார்கள், உடனடியாக அதை வந்து வைகை செல்வன் வந்து மறுக்கிறார்னு சொன்னா, அந்த அளவிற்கு நாங்கள் தொடர்ந்து இந்த அரசு குறிப்பாக சசிகலா அவர்களை சிறையிலே சென்று சந்தித்த விஷயத்தை, விவகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் பேசலை அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுக்கு காரணம் என்ன தெரியல. இந்த 2 மாதங்கள்ல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படல. நாராயணன் வந்து அவருடைய தேர்தல் அப்படி இல்ல சார், நான் தேர்தல் பிரச்சாரம் நான் வந்து நீங்க அதை அப்படி எடுத்துச்சுன்னா எடுத்துங்க, அதை பத்தி நான் என் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு நான் கேட்கல. சின்னத்தை பத்தி அவங்களும் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு சின்ன இல்லாதனால அவங்க வந்து அவங்களுக்கு சின்ன இல்ல, ஒரு நிமிஷம், நான் அவங்களுக்கு சின்ன இல்லாதனால பிரபலப்படுத்துறாங்க, அது வேற. ஆனா இன்று திராவிட திமுகவினுடைய என்ன சொல்றீங்க, அதாவது திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் அவர் களத்துல இல்லாத காரணத்தினால, உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அங்கே இந்த தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. உறுதியாக இந்த இரு கழகங்களுடைய தமிழ் நாட்டினுடைய தமிழர்கள் விரோத போக்கினை ஆர்கே நகர் மக்களிடம் எடுத்து சொல்லுவோம். அதற்காகத்தான் நல்ல ஒரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்க இருக்கிறோம். உறுதியாக இந்த இரு கழகங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லி, அதே போல எங்களுடைய கடந்த 3 வருட சாதனைகளையும் சொல்லி, திரு கங்கை அமரன் எங்களுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்திலே, இப்போ நான் அந்த சின்னத்தை எப்படி ஜெயிக்க முடியும், வெற்றி பெற்று சட்டசபையில் அமர முடியும் அவருடைய வாதமே. அதாவது இங்கு இப்பொழுது இந்த களத்தில் இருக்கிற அதிமுகவுக்கு சின்னம் இல்லை, எனவே நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சொல்கிறார். ஆகவே இந்த சின்னம் முடக்கப்பட்டது என்னுடைய பின்னணியில என்ன என்பதை உங்களுடைய யுகத்திற்கே விட்டுவிடுது. அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த தேர்தல் ராதாகிருஷ்ணன், இந்த தேர்தல் என்பது ஒரு பெரிய சவால். அதாவது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, கட்சியின் தலைவர்களாக இருக்கக்கூடிய பலருக்கு தலைமையை நிரூபிப்பதற்கான ஒரு சவால். திமுகவை எடுத்துக்கொண்டால் கருணாநிதி அவர்கள் உடல்நலம் குன்றிய நிலையில ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவரான பிறகு சந்திக்கிற ஒரு முதல் தேர்தல். அதிமுக பிளவுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெற்றி பெறல, அதுல பின்னடைவு என்றால் திமுகவுக்கு அவருடைய தலைமைக்கு மீதான விமர்சனம் வரும். அதே மாதிரி தினகரன் அந்த கட்சிக்கு வழிநடத்தும் இடத்துல இப்போ இருக்கிறார், அவரே வேட்பாளராக நின்று சந்திக்கிறதுல அவர் தலைமைக்கு ஒரு சேலஞ்ச். அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களை மக்கள் ஏற்கிறார்களா, மக்கள் மேண்டேட், பொதுமக்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது, தன் பின்னால் தான் இருக்கிறது அப்படின்னு காட்ட வேண்டிய நெருக்கடியும் சவாலும் பன்னீர் அவர்களுக்கு இருக்கு. தீபா இப்போதைக்கு வாய்ப்பு, அது நெருக்கடியும் சவாலும் மட்டும் கிடையாது, எங்களை பொறுத்த பெரிய வாய்ப்பு. எல்லாருக்கும் வாய்ப்புனா எல்லோருக்கும் வாய்ப்பு, சவால்னா எல்லோருக்கும் சவால். தீபாவுக்கும் அப்படியான ஒரு நிலை. இப்ப கலகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்ற பாஜகவுக்கும் இந்த சூழல் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அட்வான்டேஜ் எடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னு அவங்களும் களத்துல வர்றாங்க. இந்த நெருக்கடிகளை
இந்த தலைமைகள் தங்களுடைய தலைமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தேர்தல் களமாக, ஒரு பொது தேர்தல் மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை ஆர்கே நகர் பெற்றுடுச்சு. இதுல யாருக்கு இந்த தற்போதைய சூழல் சாதகமாக இருக்கும்? திமுக இந்த தேர்தலில் 20,000 ஓட்டுக்கு வெற்றி பெறும் என்ற என்னுடைய முதல் பதிவை நான் பதிவு செய்கிறேன். இதுல என்ன நான் சொல்லிக்கிறேன், எப்படி நடக்கும் போது சொல்லிக்கிறேன். அதாவது 2 பெரும் ஆளுமைகள், அதாவது மதுசூதனன் சார் சொன்ன மாதிரி அந்த தொகுதியிலே இருந்திருக்காரு, 40-45 வருஷமாக எவ்வளவோ உழைச்சிருக்காரு, 91-96 டைம்ல வந்து மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதனால ஒரு பெரிய பங்களா கட்டல அந்த இடத்துல, ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடுல தான் அவர் இருக்காரு, அது அம்மா கொடுத்த வீட்டுல தான் அவர் இருக்காரு. ஒன்றும் பெருசா பணம் பண்ணல. ஒரு அமைச்சர் என்றால் பணம் பண்ணுவார்கள், பெரிய பெரிய வண்டியில் வருவாங்க, அது ஒன்றும் கிடையாது. ரெண்டாவதாக அடுத்தது பெரும் ஆளுமை டிடிவி தினகரன். அப்ப இந்த 2 பேரும் அந்த ஓட்டு, அந்த அதிமுகவினுடைய ஓட்டு சிதறி போய்விடும். அப்போ அந்த சிதறல்ல யாருக்கு பெனிஃபிட் ஆகுன்னு பார்த்தா திமுகவுக்கு தான் பெனிஃபிட் ஆகும். அதுல வந்து இப்போ திமுக வந்து தன்னுடைய களப்பணிகளை மட்டும் செய்தால் போதும், அதனுடைய பிரச்சாரம் அந்த ரீதியில் தான் போய் கொண்டிருக்கு. ஏன் திமுக வந்து இந்த பெரிய இஷ்யூஸ் எல்லாம் பேசாம இருக்காங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து இப்போ டோர் டு டோர் கேம்பெயின்ல ஒவ்வொரு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெருவுக்கு பெரும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இந்த மாதிரியான ஆளுகள் வந்து அந்த தொகுதியிலே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான். ஆனால் பாஜகவுக்கு தான், பாஜகவினுடைய டெஸ்பரேஷன் எங்க தெரியுது, ஒரு கங்கை அமரன் நிறுத்துறது தான். ஒரு அரசியல் தலைவரை கொண்டு போய், அதாவது தமிழகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவரை அங்க நிறுத்தாமல் ஒரு கங்கை அமரன் நிறுத்தும் போது, கங்கை அமரன் அதிமுக பிஜேபியில சேர்ந்துட்டாரு. இல்ல பிஜேபியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துட்டாரு. ஆமா, அதான் சொல்றேன். எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு ஹெச் ராஜா நிக்க கூடாதா, ஒரு நாராயண் நிக்க கூடாதா, இது மாதிரி தெரிந்த எவ்வளவோ முகங்கள் இருக்குது. ஒரு சினிமா நபரை கொண்டு நிறுத்துறதுன்னா இல்ல கேவலம் சொல்றேன். அவருடைய செல்வாக்கை எடுத்துக்கொண்டு வராங்க. அதாவது பாஜகவுடைய செல்வாக்கு கிடையாது, கங்கை அமரன் கொண்டு வர்ற செல்வாக்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்தில் கங்கை அமரன் அவரோட பாப்புலாரிட்டிக்கு பின்னாடி பிஜேபி நிக்குதுன்றது மாதிரி சொல்றீங்க. பிஜேபிக்கு அவங்க ஓட்டு இருக்காங்க. இல்ல அதான் அடுத்ததாக நான் என்ன சொல்றேன்னா, ரஜினிகாந்தனுடைய கருத்து, அதாவது போய் ரஜினிகாந்தை சந்திக்கிறார், அந்த படம் வந்து பிரபலமாக எல்லா இடத்துலயும் வருது. அதன் பிறகு அது நீங்க கேபிடலைஸ் பண்ண பாத்தீங்க. இது வந்து ரஜினிகாந்தனுடைய அந்த மரியாதை நிமித்தமான அந்த சந்திப்பை கூட பாஜக முதல்ல பார்த்தது. அது நடக்காது. ஏனென்றால் அதன் பிறகு ரஜினி வந்து ஒரு மறுப்பு கூட கொடுக்கிறாரு. என்ன மறுப்பு கொடுக்கிறாரு? ஆமா, நான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்றாரு. இல்ல நீங்க அதை கேபிடலைஸ் பண்ண பார்த்ததுனால இப்படி ஒரு பிரச்சனை வருது. இதுலதான் எல்லாத்தையும் ஆர்கேவை பொறுத்தவரை ஒரு விஷயம் தான் சார். அவர் வந்து இந்த மாதிரி பல்வேறு எலெக்ஷன் இந்த முடிவுகள் குறித்தெல்லாம் கூட பேசியிருக்கிறோம். பல முறை அவர் சொன்னது நடந்திருக்கிறது, பல முறை நடக்காதுன்னு இருந்திருக்கிறது. அந்த மாதிரி இப்ப பிஜேபி வந்து பெரிய அளவு வராதுன்னு சொல்றாரு, நடக்காது எப்படி பல முறை சொன்னாரு. அது நிறைவாக திமுக நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது. ஓபிஎஸ் அணிக்கு தான் அதற்கு 2வது பொசிஷன்ல வரும் என்றதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதுதான் இங்க வந்து ஒரு பெரும் போட்டியாக நிலவுகிறது. ஏனென்றால் இப்போ வந்து இந்த அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து நிச்சயமாக ஒரு கங்கை அமரனை விரும்பக்கூடிய இடத்துல, அதாவது திமுக ஆன்டி திமுக ஓட்ஸ் அங்க நிறைய இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த ஒரு ஆன்டி திமுக ஓட்ஸ்ங்கிறது நிச்சயமாக பாஜக தான் செல்லும். அப்படி சென்றால் கூட பாஜக நிச்சயமாக ஒரு 4வது இடத்துல இல்லைன்னா தீபாவுக்கு ஒரு ஃபாலோயிங் இருந்ததுன்னா ஒரு 5வது இடத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நம்பர் 1 டிஎம்கே, 2, 3, 4 ஏடிஎம்கே, 5th அதிமுக 3ஆக பிரிந்தாலும் அந்த இடம் 3ம் அவர்களுக்கு. அதற்கு பிறகுதான் இன்னொரு கட்சி வரும். நிச்சயமாக அப்படித்தான் வரும். சரி, நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் 53% அங்க வந்து நாங்க எடுத்தோம், 23% மார்ஜின் கையில வச்சிருக்கிறோம். இதுல வந்து சசிகலா அணி வந்து அந்த இடத்துல டெபாசிட் இழக்குன்றது எங்களோட நம்பிக்கை. அப்படிங்கிறப்ப 16% கீழே தான் அவங்க இருக்க போறாங்க. தீபா வந்து மிஞ்சி போன 2%, 3%. ஒரு ஆய்வாளராக நான் இதை பார்த்தேன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி ஆய்வாளராக இருந்தேன். அடிப்படையா ஆரம்பிச்சு ஆய்வாளர் விருப்பம் இல்லாதவரா இருந்திருப்பாரு. இன்றைக்கு இருக்கிற ஆய்வாளருக்கு விருப்பம் தான் தலைவதாகி இருக்கு. வெறுப்பு இல்ல. பாருங்க, கண்டிப்பா வந்து எங்களோடது இந்த தொகுதி வந்து அண்ணன் சொன்ன மாதிரி, இந்த சொன்ன மாதிரி பெரிய அளவுல ஏடிஎம்கேவோட கோட்டை இது வந்து. அது அம்மா நின்னப்பையும் சரி, அதுக்கு முன்னாலேயும் கூட சரி. அதனால வந்து பெரிய அளவில் இருந்த அந்த மார்ஜின் இருக்கு எங்களுக்கு. டிஎம்கே அந்த இடத்துல வந்து 30% தாண்டாம இருக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து இரு அணிகளில் ஒரு அணி அவங்க பொதுமக்கள் டிசிசிவா போடுவாங்கிறது என்னுடைய எண்ணம். அதாவது இவங்களுக்கு கொஞ்சம், இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதின்னு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் கிடையாது.
ஓட்டே சிதறாது, வீணா வந்து மொத்த அதிமுக 95% ஓட்டு உங்களுக்கு வந்துரும்ன்றீங்க. 95% விழுந்துரும் சார். அப்படிங்கிறப்போ அதான் மகிழ்ச்சி. ஆமா, அப்படிங்கிறப்போ நாங்க தான் முன்னால இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வீட்டுல போய் பார்த்து திரு பாண்டியராஜன் அவர்கள் வந்து அவருடைய பெருந்தன்மையை நீங்க பாராட்டணும். அது வாக்களிக்க கூடியவர்கள்ல 95% பேரோட வாக்கும் எங்களுக்கு தான் சொல்லாம அதிமுக வாக்களிச்சவங்கல 95% பேரோட வாக்கு எங்களுக்கு அது இருந்தாலே இருந்தாரு. போதுங்க. அந்த அளவுல லிபரலா இருக்கீங்க. நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், ஆர்கே நகர் தொகுதி என்பது எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சின்னம்மா அவர்கள் கரங்களிலே இருக்கிறது. எனவே இன்னொன்று, எப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈடு, அதாவது தொல்லை வருமோ அல்லது அதுக்கு ஒரு சோதனை வரும்போது 89 தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது 96க்கு பின்பாக நடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலாக சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் சீறு கொண்டு எழுவான். அந்த உணர்ச்சியை நான் அங்கு களத்திலே நான் பார்த்துவிட்டு தான் இங்கு வந்தேன். அந்த வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறப்படுகிற ஒரே கழகமாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தினகரன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், சின்னம் என்பது புரட்சி தலைவரை நினைவுபடுத்துகிற சின்னம். புரட்சி தலைவர் வேட்டைக்காரன். நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்வதற்கு காரணம், இது எங்கள் நெஞ்சில் ஆழப்பதிந்து எங்கள் ரத்தத்தில். வேட்டைக்காரன் படத்தை பார்க்காத அதுக்கு அடுத்த ஒரு தலைமுறை வந்துருச்சு. முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பது புரட்சி தலைவருடைய விசுவாசிகளால் உருவானது. இன்றைக்கும் தொகுதியில் இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் பாடலை கேட்டதும் உணர்ச்சி பொங்க எழும்புகிறவர்கள் எல்லாம் அந்த தொகுதியில் இணைந்திருக்கிறார்கள். நான் அதை களத்திலே கண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் பதிவு செய்கிறேன். வெற்றி நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும். தேர்தல் நேரத்தில் எம்ஜிஆர் வந்துடுறாரு. ரெண்டே வரிதான். அதிமுக புரட்சிகளுக்கு அம்மா. என்னுடைய நண்பர் சுருக்கமா நண்பர் ராதாகிருஷ்ணனுடைய யூகங்களையும் ஏசங்களையும் தவிடுபொடியாக்கி பாஜக சட்டமன்றத்தில் முதல் முறையாக 10 வருடங்களுக்கு எடுத்து நுழைய போகிறது. ஒன்று. இரண்டாவது, இரு கழகங்களும் தமிழகத்திற்கு செய்த துரோகங்களை ஆர்கே நகர் தேர்தல்களில் உறுதியாக சொல்வோம். நம் நாட்டினுடைய இயற்கை வளங்களை அழித்து அதன் மூலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அத்தனை முறைகேடுகளையும் மக்களிடம் எடுத்துச் சொல்வோம். மக்கள் முடிவு செய்யட்டும். பொருளை உங்க கருத்தை கேட்கலன்னு நீங்க வருத்தப்பட்டு கூடாது. இப்போ கடைசியாக இந்த திமுகவினுடைய கேண்டிடேட், அதாவது திமுக கட்சியிலேயே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக நிலைத்து நிற்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. இவர்கிட்டயும், அதாவது 2006 தேர்தலில் வந்து நேர்காணல் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உன்னால எவ்வளவு செலவு செய்ய முடியும்னு தலைவர் கருணாநிதியை கேட்டார். ஆனால் இன்று அந்த சூழ்நிலை கிடையாது. யார் வேணாலும் இன்னைக்கு தேர்தல் நிற்கிறோம் என்ற நிலை வந்திருக்கிறது. ஒரு சாமானியன் தேர்தல் நிற்கிறான், திமுக அடையாளத்தில் நிற்கிறான், நிச்சயமா வெற்றி பெறுவார். மிக்க நன்றி. நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. தேர்தல் பிரச்சாரத்தை இங்கே தொடங்கி இருக்கீங்க. அந்த களமா இன்னமும் நிறைய பிரச்சாரத்தை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல்.